இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். விடுதலையை நாம் பெற்றிடுவோம். வீடுகள் தோறும் ஜெபித்திடுவோம். விடுதலையை நாம் பெற்றிடுவோம். ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம். ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம். ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம். ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம். ஆத்தும ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம். திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம். திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். ஒருவர் அன்பு செய்வோம். இயேசுவின் சாயல் ஆகிடுவோம். ஒருவரில் ஒருவர் அன்பு செய்வோம். இயேசுவின் சாயல் ஆகிடுவோம். இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம். இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம். மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். இணைந்திடுவோம். பூரண நிறைவை அடைந்திடுவோம். ஐவகை ஊழியர் இணைந்திடுவோம். பூரண நிறைவை அடைந்திடுவோம். கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே. கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே. மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். வெரி குட் மார்னிங். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆன்லைன் ஆராதனைக்கு உங்களை வரவேற்கின்றேன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளின் ஆராதனையில் கர்த்தர் மகிமைப்படுவீராக, எங்களோடு பேசுவீராக. உங்கள் வசனம், உங்கள் வார்த்தை எங்களோடு கூட இடைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.
பிரைஸ் காட். இன்றைக்கு நமக்கு கம்யூனியன் இருக்கும், கர்த்தருடைய பந்தி இருக்கும். ஆகவே நீங்கள் ஆயத்தமாய் இருக்கும்படி ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தரை கொஞ்ச நேரம் ஆராதிக்கலாம். தம்பி சாம் மோசஸ் will lead us in worship. Thank you, Sam. Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த காலை வேளையிலும் ஆண்டவரை பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். அவர் பிரசன்னமானவர், துதிகளின் மத்தியில வாசம் செய்கிறவர். கடந்த வாரம் முழுவதுமாய் நம்மை கிருபையாய் பாதுகாத்தார். நன்றி உள்ளத்தோடு நாம் பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் உயர்த்தி நாம் பாடி ஆராதிக்கலாம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், துதித்து பாடிட பாத்திரமே. பாடல் எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமம் அதே. துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமம் அதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனே நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததா ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், பாடலாமா? அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும், ஜெயம் நமக்கீந்ததா ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடிருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நாம் வருகையிலும் புகழிடமானதா ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கி
வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார். வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார். வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாம் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும், ஜெயம் நமக்கீந்ததா. ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த வாரம் முழுவதுமாய், கடந்த நாட்கள் முழுவதுமாய் கிருபையாய் நடத்தி வந்தாரே. நம் போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதித்து கொடுத்தாரே. கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நல்ல வாய்களை திறந்து, ஆண்டவரே நாங்கள் வாகனங்களிலே செல்லும் போதெல்லாம் கிருபைகளை காத்ததே. எங்கள் போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதித்து கொடுத்தீரப்பா. ஒரு விபத்து இல்லாதபடி ஆண்டவரே, ஒரு சேதங்கள் இல்லாதபடி எங்களை காத்தீரே, காத்தீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இல்லாதவைகள் இருக்கிறவை போல் அழைக்கிறவரே, எங்கள் பெயர் சொல்லி அழைத்தவரே, எங்கள் தேவைகளை சந்திக்கிறவரே, வாக்கு மாறாத தேவனே, உண்மை உள்ளவரே. ஓ ரபா, அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று வாக்குரைத்தவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. சொல்லுங்க, கர்த்தரே எனக்கு பலனாய் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரே என் பலனாய் இருப்பதினால் நான் பயப்பட தேவையில்லை. அவர் பலன் எனக்கு போதும். கைகளை உயர்த்தி, என் பலவீனத்தில் அவருடைய பலன், அவருடைய கிருபை பூரணமாய் விளங்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்ல கைகளை உயர்த்தி, இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயம் இல்லையே. பாடலாமா? ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. பாடுவோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. சொல்லுங்க, எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. பாடுவோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்னை என்றும் மகிழ செய்தி. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்னை என்றும் மகிழ செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. சொல்லுங்க, தூயவரே, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. மீண்டுமா, என் தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சொல்லுவோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சொல்லுவோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. கைகளை அசைத்து பாடுவோமா? ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின், சொல்லுங்க, இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. மாம்சமான யாவர் மேலோ ஆவியை ஊற்றுவேன் என்றீ. சொல்லுங்க. மாம்சமான யாவர் மேலும்
ஆவியை ஊற்றுவேன் என்றீ, முப்பர் வாலிபர் யாவரோ தீர்க்க தரிசனம் சொல்வாரே. முப்பர் வாலிபர் யாவரோ தீர்க்க தரிசனம் சொல்வாரே. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின். எல்லாரும் வாய்களை திறந்து கேட்போமா? உங்க ஆவியை ஊற்றுங்கப்பா, உங்க வல்லமை ஊற்றப்படட்டும். எல்லா சாப வல்லமைகள், அந்நிய அக்கினிகள் இயேசுவின் நாமத்தினாலே சுட்டெரிக்கப்படுவதாக. உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. நல்ல கைகளை தட்டி கைகளை தட்டி கர்த்தரை உயர்த்தலாமா? ஆவியினால் எங்களை நிரப்புவீராக. ஒரு பரிசுத்த அக்கினியினால் எங்களை நிரப்புங்கப்பா. ஓ, பெந்தேகோஸ்தின் அனுபவம் எங்களுக்கு உண்டாகட்டும். நீச்சல் ஆழத்துக்கு எங்களை கொண்டு செல்லுவீராக ஆவியானவரே. ஓ ரபலஷகரியாதலமா, அபிஷேகமே அபிஷேகமே. கர்த்தருடைய அபிஷேகம் எல்லா நுகத்தடிகளை நீக்கும். நுகத்தடிகள் நீங்கி போகும். நுகமாய் இருக்கிற காரியங்கள் அபிஷேகம் வரும்போது அந்த நுகங்கள் முறிக்கப்படும். ஷாகமௌலியாந்தனமா. ஓ ஜீசஸ், ஆவியானவரே ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றும் ஐயா. ஆவியானவரே ஆவியானவரே, உந்த பரிசுத்த ஆவியால் நிரப்பும் ஐயா. ஆவியானவரே ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றும் ஐயா. ஆவியானவரே ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தால் நீரப்பும் ஐயா. ஆவியானவரே ஆவியானவர் ஆளுகை செய்யுங்கப்பா. வீட்டை ஆளுகை செய்யுங்க, எங்கள் குடும்பத்தை ஆளுகை செய்யுங்க, எங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யுங்க. உங்க மகிமையின் பிரசனம் ஊற்றப்படட்டும். உங்க ஷெக்கினாவும் மகிமை ஊற்றப்படட்டும். எல்லா இருளின் வல்லமைகள், எல்லா ஒழுங்கின்மைகள் மாறட்டும். ஆவியானவர் நிழலிடுவீராக. ஆவியானவர் அசைவாடுவீராக. ஆவியானவரே ஆவியானவரே ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றும் ஐயா. ஆவியானவரே ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தை நீரப்பும் ஐயா. One more time. ஆவியானவரே ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றும் ஐயா. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்ல, ஆவியானவரே நீர் ஆளுகை செய்யுங்கப்பா. நீங்க ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. உடைய ஆளுகை வருவதாக, ராஜ்யம் வருவதாக உடைய கரங்களிலே விட்டு கொடுக்கிறோம். ஆமென் ஆமென். Praise the Lord. Praise God. ஆண்டவர் நாம் மகிமைப்படுவதாக. கடந்த வாரத்தில் நான் பீகார் மாநிலத்திற்கு சென்று வந்தேன். கர்த்தர் அந்த ஊழியங்களை ஆசீர்வதித்தார். 29 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கவும், ஒரு போர்வெல் திறந்து வைக்கவும்,
ஒரு சபைக்கு அடிக்கல் நாட்டவும் 8 கிளாஸ் ரூம் பிளாக் திறந்து வைக்கவும் ஆண்டவர் கிருபை செய்தார். அதோடு கூட ஈரோடுல இருந்து ஒரு திருச்சபையினுடைய ஊழியரை, அவருடைய லீடர்ஷிப் டீம்ல இருக்கிற நபர்களை கொண்டு போய் பீகார் ஃபீல்டை காட்டுவதற்கு தேவன் உதவி செய்தார். அவர்கள் இந்த வட இந்திய ஊழியத்தை செய்ய ஆரம்பிக்க தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. அதற்கு முன்னதாக திங்கட்கிழமை 4 மாவடியில் வைத்து ஒரு 600க்கும் மேற்பட்ட ஊழியர்களுக்கு ஒரு நாள் கான்ஃபரன்ஸ் ஒன்று, செமினார் ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருந்தது. அதில் கென்யாவை சேர்ந்த ஒரு ஊழியர் இதனுடைய வார்த்தையை கொடுக்க வேண்டியது இருந்தது. அது கடைசி நிமிடத்தில் அவருக்கு விசா கிடைக்கிறதற்கான சேலஞ்சஸ் இருந்தபடினால அந்த கூட்டத்தில் நான் பேசுவதற்கு அழைக்கப்பட்டேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த வாய்ப்புக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். ஒரு 600க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் தெற்கு மாவட்டங்களிலிருந்து வந்திருந்தார்கள். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். கர்த்தர் பயன்படுத்தின கிருபைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பல வாரங்களாகவே நான் ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற நாட்கள், வீக்கெண்டை தவிர மற்ற நாட்கள் அதிகமாக பிரயாணிக்க வேண்டிய சூழ்நிலை. இந்த வருகிற வாரத்திலும் தென்காசியில் உள்ள ஜெபமலையில் ஒரு ஊழியர்கள் கூடுகை இருக்கிறது, ஒரு கேம்ப் இருக்கிறது. அக்டோபர் 2ஆம் தேதி. ஸோ அந்த கேம்புக்கு நான் 1ஆம் தேதி புறப்பட்டு போகிறேன். 2ஆம் தேதி முழுவதும் அங்கே பேசுகிறேன். பிறகு வெள்ளிக்கிழமை திரும்பி வந்து அன்றைக்கு நைட் ப்ரேயர், சென்னை நைட் ப்ரேயர் இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு பிறகு அடுத்த வாரத்திலும் எனக்கு மலேசியா தேச பயணம் ஒன்று இருக்கிறது. அங்கே 2 முக்கியமான கூட்டங்களில் நான் கலந்து கொள்ள வேண்டும். ஸோ நான்ஸ்டாப் டிராவல் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. அதற்கு முந்தின வாரம் நாக்பூரில் நான் போய் வந்தேன். நாக்பூரில் EFI கான்ஃபரன்ஸு. அந்த கான்ஃபரன்ஸுக்கும் நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இப்படி நெட்வொர்க் பண்ணுவதற்கு தேவன் கொடுக்கிற எல்லா வாய்ப்புகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க, கடைசி காலத்தில் நடக்கிற ஊழியங்களில் எல்லாரும் இணைவார்கள் என்ற ஒரு பிரம்மை என்று சொல்லலாம். எல்லாருக்கும் அல்லது அநேகருக்கு இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், இந்த கடைசி காலத்தில் தேவன் பயன்படுத்த போகிறது ஒரு சொற்பமான கூட்டம்தான், ஒரு ஃபெய்த்ஃபுல் ரெமனன்ட் கம்பெனி தான். அவர்கள் நடுவில் ஒரு நெட்வொர்க்கிங்கை கர்த்தர் கொண்டு வருவார். எல்லாரும் இணைவார்கள் என்பது கிடையாது. தேவன் எல்லாரையும் தகுதிகள்லாம் ஒன்றும் இல்லாமல், கிரைட்டீரியா இல்லாமல், கிதியோனின் சேனையில் 300 பேர் தான், less than 1% ஆஃப் வாட் they had to start with. அப்படி தான் இருக்கும் என்று என்னுடைய விசுவாசம். நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு கேள்வி, கடைசி கால எழுப்புதல்னு ஒன்று இருக்குமா? ஒரு பாஸ்டர் எனக்கு மலேசியாவிலிருந்து கேட்டார் போன வாரத்தில், கடைசி கால எழுப்புதல்னு ஒன்று இருக்கா பாஸ்டர், பிப்ளிக்கல் பேசிஸ் இருக்கிறதா என்று கேட்டார். இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் எல்லாருக்கும் அறிவிக்கப்படும் என்ற ஒரு வசனம் இருக்கிறது பிரதர். கண்டிப்பா ஒரு லாஸ்ட் டே ரிவைவல் இருக்கிறது. ஏன்னா சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது இது நடக்குமா என்ற சந்தேகம் இருக்கிறது என்று சொன்னார். நான் சொன்னேன், எக்ஸாக்ட்லி, அதுவும் சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி காலத்துல எல்லாம் சாதகமாக இருக்காது, எல்லாம் பேட் நியூஸாகத்தான் இருக்கும். அதன் நடுவுல தான் ஆண்டவர் தன்னுடைய கிரியையை தன்னுடைய உத்தம ஜனத்தின் மூலம், ஒரு கூட்டத்தின் மூலம், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சில ஊழியர்கள், சில திருச்சபைகள், சில விசுவாசிகள், some believers, some leaders, some churches, அந்த faithful remnant கம்பெனியில் இருப்பாங்க. அவர்கள் தான் பயன்படுவார்கள். சரியா?
ஸோ ஆகவே நீங்கள் அதில் தெளிவாக இருங்கள். அந்த வரிசையிலே நீங்கள் இணைந்து கொள்ள உங்களை அர்ப்பணியுங்கள். யூ கமிட் யுவர் செல்ஃப் டு பி பார்ட் ஆஃப் தட் ஃபேத்ஃபுல் ரெமனன்ட் கம்பெனி. எல்லாரையும் இணைக்கணும் என்ற காரியங்கள் ஒரு முயற்சி இருந்தாலும், எல்லாருக்கும் ஓப்பன் இன்விடேஷன் இருந்தாலும், எல்லாரையும் நாம் கட்டாயப்படுத்தக்கூடாது. எல்லாரும் வரணும்னு நம்ம எதிர்பார்க்கவும் கூடாது. வருகிறவர்களுக்காக ஸ்தோத்திரம். பட் லெட் அஸ் மேக் த கிரைட்டீரியா வெரி வெரி கிளியர். தகுதியை கிளியராக நாம் வைத்துக் கொள்வது நல்லது. ஆகவே இந்த நாட்களில் நெட்வொர்க்கிங்க்கு ஏற்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருகிறதை பார்க்கிறேன். அதே நேரத்தில் தேவையில்லாத சகவாசம் வருவதற்கான டெம்டேஷனும் இருக்கிறது. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு நெட்வொர்க் அண்ட் கனெக்ட். பட் பிப்ளிக்கலா இந்த எண்ட் டைம் ரிவைவலுக்கு தகுதியாக இல்லாத அல்லது சுத்தமாக சம்பந்தமே இல்லாத ஆட்களோடு அதிகம் சேருவதை தவிர்க்கிறது நல்லது என்று நான் உணர்கிறேன். அப்படித்தான் இந்த காரியங்களை செய்து வருகிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் ஓரளவிற்கு இந்த கொரோனா பேண்டமிக்கு அப்புறம் ஸ்லோவாக இந்த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸு ஓரளவுக்கு சேஃபாக இருக்கிறது போல இருக்கலாம். ஆனால் இயற்கை சீற்றங்கள் குறைவது இல்லை என்று தான் வேதம் சொல்லுகிறது. பொருளாதார சவால் ஒன்று வரும் என்பதை பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள் என்று வாசிக்கிறோம். அப்போ இதெல்லாம் இன்னமும் இருக்கும். இயற்கை சீற்றங்கள் இருக்கும். மக்களுடைய நெறி வாழ்க்கையிலே சப்ஸ்டாண்டர்டு காரியங்கள் இருக்கும். பட் அதன் நடுவில் சோர்ந்து போகாமல் ஃபேத்ஃபுல்லாக முன்னேறணும். ஆமேன். ஆண்டவரை சார்ந்து ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை மட்டும் செய்கிற ஒரு ரேர் பிரீட் ஒன்று எழும்போம். ஜான் த பேப்டிஸ்ட், யோவான் ஸ்நானகன் எப்படி ஒருவன் இருந்தானோ முதலாம் வருகைக்கு வழியை ஆயத்தம் பண்ண, அதே போல ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிற ஒரு ஜான் த பேப்டிஸ்ட் ஜெனரேஷன் ஒன்று, யோவான் ஸ்நானகன் தலைமுறை ஒன்று, நான் சிறுக வேண்டும் அவர் பெருக வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஆட்டிடியூடு, செத்தாலும் சாகிறேன் என்ற ஒரு மனப்பான்மையோடு செயல்படுகிற ஒரு ஆட்டிடியூடோட இருக்கிற ஒரு டீமை கர்த்தர் எழுப்புகிறார். அவர்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். நல்ல கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு சொற்ப யவன ஜனத்தை தெரிந்து கொள்ளுகிறதற்காக ஸ்தோத்திரம். அந்த வரிசையில் நானும் இருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன். லார்ட், லெட் மீ ஆல்சோ பி பார்ட் ஆஃப் தட் ஃபேத்ஃபுல் கம்பெனி. நான் அதில் கவனமாக இருக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுங்க பார்க்கலாம். தகப்பனே, உம்முடைய கரத்தில் எங்களை விட்டு கொடுக்கிறோம். நாங்கள் ஆண்டவரே எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், சுற்றி உள்ள மக்களை போல அல்லாதபடிக்கு ஆண்டவரே பெண் கொடுத்தும் பெண் எடுத்தும், ஆண்டவரே வெள்ளம் வருகிற வரைக்கும் நோவாவின் காலத்தில் மக்கள் லைஃப் ஆஸ் யூஷுவல் வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். அப்படித்தான் மனுஷகுமாரன் வருகிற நாட்களிலும் மக்கள் இருப்பார்கள் என்பதை நீங்க சொல்லி இருக்கிறீங்க. ஆண்டவரே மெசேஜ் கிளியராக நோவா பேசியும் மக்கள் கேட்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு தலைமுறை இருக்கும் என்பதை ஆண்டவரே நாங்கள் அறிகிறோம். ஆண்டவரே, நாங்கள் கவனமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக பாடுபட்டு இரத்தம் சிந்தி எங்களுக்காக நீர் செய்த எல்லா தியாகங்களுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் அதை ஒருபோதும் மறக்காதபடிக்கு ஆண்டவரே அந்த கான்ஷியஸ்னஸோட நாங்கள் வாழ கர்த்தர் கிருபை தருவீராக. தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை என்ற ஒரு பாடலை நாம் பாடுவோம். அதற்கு பிறகு நம் கர்த்தருடைய பந்திக்கு போகலாம். ஸோ கிராஸை குறித்து தியானிக்கிற ஒரு பாடல், கல்வாரி சிநேகம். ஸ்நேகம் கரைத்திடும்
என்னை கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும் கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும் கல்வாரி ஸ்நேகம். காலங்கள் தோறும் காவலில் உள்ளோர் உம்முடைய அன்பை காணட்டும் ஆண்டவரே. குருசதின் ரத்தம், சிலுவையின் ரத்தம் அவர்களுக்காய் குரல் கொடுக்கட்டும். அல்லேலூயா. காலங்கள் தோறும் காவலில் உள்ளோர் காணட்டும் உம்மை களிப்போடு இன்னமும். காலங்கள் தோறும் காவலில் உள்ளோர் காணட்டும் உம்மை களிப்போடு இன்னமும். குருசதின் ரத்தம் குரல் கொடுக்கட்டும். குருசதின் ரத்தம் குரல் கொடுக்கட்டும். கும்பிடுவோரை குணமாக்கும் தேகம் கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும் கல்வாரி ஸ்நேகம். Thank you, Father. இருண்டதோர் வாழ்வு இன்னமும் வாழ்வோம். இனியாவது உம்முடைய திருமுகம் காண்பதற்கு ஆண்டவரே, இருளிலே இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காண்பதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவீராக. எங்களோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவீராக. இந்த சுவிசேஷத்தின் வெளிச்சத்தை அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க எங்களை பயன்படுத்து. இருண்டதோர் வாழ்வு இன்னமும் வாழ்வோ இனியாவது திருமுகம் காண. இருண்டதோர் வாழ்வு இன்னமும் வாழ்வோ இனியாவது திருமுகம் காண. நாதானின் ஸ்நேகம் பெருகட்டும் என்னில். நாதானின் ஸ்நேகம் பெருகட்டும் என்னில். என்னை காணுவோ உம்மை காணட்டும். கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும் கல்வாரி ஸ்நேகம். அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற முழுவதையும் உம்முடைய கரங்களிலே கொடுக்கிறோம். நாங்கள் சிறுகணும், நீங்க பெருகணும் எங்க வாழ்க்கை. அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா. அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா. நான் சிறுகவும் நீ பெருகவும், நான் சிறுகவும் நீ பெருகவும். தீபத்தின் திரியாய் எடுத்தாற் கொள்ளும் கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும்
கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும் கல்வாரி ஸ்நேகம். Praise the Lord. இப்பொழுது நாம் கர்த்தருடைய பந்திக்கு நேராக கடந்து வருவோம். கையில வைத்திருக்கிற அப்பத்தை ரசத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், ப்ரிப்பேர்டா இல்லாதவர்கள் டோன்ட் வரி, ஜஸ்ட் கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்கள். தகப்பனே, இந்த அப்பத்திற்காக இந்த ரசத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் இதிலே பானம் பண்ணும் பொழுது, நாங்கள் இதை புசிக்கும் பொழுது உம்முடைய வருகையை நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வருகையை மற்றவர்களுக்கு சொல்லவும் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் விரும்புகிற ஆயத்தத்தோடு நாங்கள் இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. உம்முடைய கல்வாரி அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கடைசி கால ஆபத்துகளுக்கு எங்களை கர்த்தர் விலக்கி காத்துக்கொள்வீராக. இயேசுவின் புண்ணிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஸ்தோத்திரத்தோடு புசித்து பானம் பண்ணுவோம். Praise the Lord. ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. இப்பவும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து போவோம். புதிய ஒரு சீசனுக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு போக வேண்டும் என்றால், அடுத்த நிலைக்கு நீங்கள் கடந்து வர வேண்டும் என்றால், தேவன் வைத்திருக்கிற திட்டத்தில் நீங்கள் முன்னேற்றத்திற்குள்ள போக வேண்டும் என்றால், அதை போக விடாதபடிக்கு தடை செய்கிற ஃபோர்ஸஸை, டைனாமிக்ஸை, ஃபேக்டர்ஸை நாம் அறிந்திருக்கிறது ரொம்ப முக்கியம். எந்த காரியங்கள் நம்மை முன்னுக்கு செல்ல விடாமல் பின்னுக்கு இழுக்கும்? வாட் ஆர் த ஃபோர்ஸஸ், வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் தட் வில் ஹிண்டர் அஸ் ஃப்ரம் மூவிங் ஃபார்வர்ட்? வாட் ஆர் தி ஆப்ஸ்டிக்கல்ஸ்? தடை கற்கள் என்ன, தடை பண்ணுகிற காரியங்கள் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். எத்தனை பேருக்கு நீங்கள் அடுத்த நிலைக்கு போகணும்னு ஆசை? How many of you want to move forward in God towards your destiny? உங்களுக்கு தேவன் வைத்த நோக்கத்தை, திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு. ஆமென். இன்றைக்கு அதுதான் செய்தி. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். தகப்பனே, எங்களோடு பேசும். உங்க வசனம், உங்க வார்த்தை விடுதலையோடு வல்லமையோடு புறப்பட்டு வரட்டும். அதிகாரத்தோடு அபிஷேகத்தோடு புறப்பட்டு வரட்டும். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. நீர் எங்களோடு கூட பேசும், இடைப்படும். உம்முடைய வசனம், வார்த்தை வல்லமையோடு கடந்து வரட்டும். இயேசுவின் நாமத்தில் எங்களுக்கு உண்டாயிருக்கக்கூடிய அல்லது எங்களை தடை செய்யக்கூடிய காரியங்களை நாங்கள் விளங்கிக் கொள்ள, அவைகளை அகற்றி போட, நாங்கள் எங்களுடைய அழைப்பை நிறைவேற்றுவதற்கு பாரமான யாவையும் பாவமான யாவையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய உம் பேர்ல கண்களை வைத்து ஓட வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லி இருக்கிறீர். நாங்கள் அதை செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். பேசும் தடை கற்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு போக வேண்டும் என்ற ஒரு ஆசை உண்டு. All of us, if not most of us, desire to keep progressing and reach that place of success. வெற்றி என்ற இடத்திற்கு போக வேண்டும் என்ற ஆசை பெரும்பாலான மக்களுக்கு உண்டு. ஏன் எல்லாருக்கும் இருக்கு என்று நான் சொல்லவில்லை என்றால், சிலர் வாழ்க்கையிலேயே அப்படியே மந்தமா ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம விறுவிறுப்பு இல்லாம இருக்கிறவர்களையும் பார்க்கிறபடியினால. ஆனால் பொதுவாக மக்களுக்கு வாழ்க்கையில முன்னுக்கு வர வேண்டும். இப்போ ஒரு பெரிய ஒரு
ரிப்பீட்டட் ஃப்ரேஸ் என்னன்னா நெக்ஸ்ட் லெவல், வேற லெவல். ஸோ அடுத்த நிலை என்ற ஒரு காரியம் எல்லாரும் இயல்பாக விரும்புவது இயற்கை. ஆனால் எத்தனை பேருக்கு இந்த அடுத்த நிலைக்கு போக வேண்டிய அந்த வாய்ப்பு இருந்தாலும் அதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டிய, நாம் சரியான நிலையிலே நம்ம வைத்துக் கொள்ளக்கூடிய, நாம் செலுத்த வேண்டிய விலைக்கிரயத்தை செலுத்த வேண்டிய காரியங்களை அறிந்திருக்கிறார்கள் என்றால் வெகு சிலர் மாத்திரம். ஆசை இருக்கு அரசனாக, அம்சம் இருக்கு ஆண்டியாக என்பது ஒரு பழமொழி. People have all kinds of desires. மக்களுக்கு பலவிதமான விருப்பங்கள் வாழ்க்கையில உண்டு. அந்த விருப்பத்திற்கு ஏற்ற ஒழுக்கமோ, அந்த விருப்பத்தை நிறைவேற காண வேண்டிய வாழ்க்கையின் அர்ப்பணமோ இருப்பதில்லை என்பது வேதனைக்குரிய ஒரு உண்மை. People want success in a easy way. எளிதான முறையிலே வாழ்க்கையில வெற்றியை அடைய பலர் முயற்சிக்கிறார்கள். குறுக்கு வழியை தேடுகிறது மனிதனுடைய இயல்பு. அடுத்த லெவல் என்ற காரியம் கூட ஆசைப்படுகிற காரியங்களை எல்லாம் நாம் பெற்றுக்கொள்ளுவோம், நாம் ஆயத்தப்பட்டு விட்டால் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் உங்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிற ப்ரோக்ரெசிவ் நெக்ஸ்ட் ஸ்டெப், அடுத்து உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற சுதந்திரம், தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற நோக்கம், தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற செயல் திட்டம் ஆகிய காரியங்களை நீங்கள் சுதந்திரிப்பதற்கு தேவன் விரும்பினால் அதை எப்படியும் செய்வார் என்ற ஒரு மைண்ட் செட் இருக்கிறதை நான் அறிவேன். பட் ஐ டோன்ட் சப்ஸ்கிரைப் டு தட். அதாவது தேவன் என்னை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறாரோ அது எப்படியும் நடக்கும், அவர் எப்படியாவது என்னை செய்ய வைப்பார் என்ற ஒரு சிந்தை என்னை பொறுத்தவரை வேதத்திற்கு ஒத்த ஒரு சிந்தை இல்லை என்பதுதான். இட் இஸ் நாட் ட்ரூ. ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு சுய சித்தத்தை கொடுத்திருக்கிறார். God has given you and me the power to choose, free will, தெரிந்தெடுக்கக்கூடிய ஒரு சுதந்திரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நான் விரும்பினால், நான் என்னை அர்ப்பணித்தால், நான் சரியான தீர்மானங்களை எடுத்தால் என்னுடைய வாழ்க்கையில தேவன் விரும்புகிற காரியங்கள் நடக்கும். தேவனுடைய நோக்கமாக இருந்தாலும், தேவன் எனக்கென்று வைத்திருக்கிற ஒரு பங்காக இருந்தாலும், சில காரியங்கள் உண்மையின் நிமித்தம், தேவனுடைய உண்மை நிமித்தம், just because of his faithfulness, அவருடைய உண்மை நிமித்தம் நடக்கும். ஆனால் வாழ்க்கையில் அதிகமான காரியங்கள் நம்முடைய ஒத்துழைப்பை, நம்முடைய அர்ப்பணத்தை, நம்முடைய விட்டுக்கொடுத்தலை, நம்முடைய கீழ்ப்படிதலை, நம்முடைய தியாகத்தை, நம்முடைய அந்த விடாமுயற்சியை, இந்த காரியங்களை தேவன் எதிர்பார்க்கிறார். தேவனுடைய கிருபைதான் பிரதானமான காரியமாக இருந்தாலும், நமக்கென்று தேவன் தருகிற அந்த கொஞ்ச உத்தரவாதத்தை கல்லை புரட்ட வேண்டியவர்கள் லாசருவினுடைய கல்லறையில ஏதோ ஒரு பெரிய காரியத்தை செய்ததாக நாம் அதில் பார்க்கிறதில்லை. லாசரு உயிரோடு எழுப்புகிற பொறுப்பு ஆண்டவருக்கு உண்டு. ஆண்டவராலேயே முடிந்த ஒரு காரியம். அதை மனிதனிடத்திலே அவர் கேட்கவில்லை. ஆனால் கல்லை புரட்ட சொன்னார். வெளியிலே வந்த லாசருவை அந்த
சுற்றி இருக்கிற சீலையை அவிழ்த்து விட சொன்னார். இப்படி தேவன் சொல்லுகிற காரியத்தை செய்கிறவர்கள் உண்டு. ரசத்தை அங்கே திருமண வீட்டில், கானாவூர் திருமணத்தில் அந்த பற்றாக்குறை வந்த பொழுது தண்ணீரை நிரப்பச் சொன்னார். அது ரொம்ப ஒரு சின்ன காரியம். ஆனால் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுகிற காரியத்தை அவர் செய்தார். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்கிற காரியம் ஒரு பெரிய காரியமாக இருக்கலாம். ஆனால் அதுல நமக்கு ஒரு பொறுப்பை, உத்தரவாதத்தை கொடுப்பார். அந்த காரியத்தை தான் நான் இன்று உங்களோடு கூட வலியுறுத்த விரும்புகிறேன். Are you doing your part for God to do that big thing in your life? உங்க வாழ்க்கையில தேவன் அந்த பெரிய காரியத்தை செய்வதற்கு, தேவன் உங்களை கொண்டு செய்ய வேண்டும் என்று இருக்கிற அத்தனை காரியத்தையும் அவர் செய்வதற்கு நீங்கள் இருக்க வேண்டிய ஸ்தானத்திலே இருக்கிறீர்களா? நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை செய்கிறீர்களா? உங்களுடைய உத்தரவாதத்தை அறிந்து நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கிறீர்களா என்ற கேள்வி. வாழ்க்கையில நெக்ஸ்ட் சீசனுக்குள்ள நாம் நுழைய விரும்புகிறோம். ஆனால் அந்த நெக்ஸ்ட் சீசனுக்குள்ள நுழைகிறதற்கு தடைகளாக இருக்கிற காரியங்களை அகற்றிவிட்டோமா? There are some things that will hinder you. It will hold you back. நீங்கள் முன்னேறக்கூடாதபடிக்கு உங்களை பின்னாக இழுக்கிற சில காரியங்கள் உண்டு. அதை அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். என்னுடைய செய்திக்குள்ளே போகிறதற்கு முன்பதாகவே எனக்குள்ளே ஒரு தாட் ஒன்று உதயமாகிறது. ராங் அசோசியேஷன், தவறான சகவாசம் will ruin you and make you fall short of the destiny and the purpose that God had for you. தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற நோக்கத்திலிருந்து உங்களை பின்னடைய செய்யும். It will pull you back. யாரோடு சேருகிறீர்கள்? ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்கும் என்று கொரிந்தியர்ல வாசிக்கிறோம். Bad company corrupts good character. ஆபிரகாம் அழைக்கப்பட்டான், கூட லோத்தை சேர்த்து கொண்டு போனான். ஆபிரகாம் லோத்தை விட்டு பிரிகிற வரை தேவன் மறுபடியும் பேசவில்லை என்பதை ஆதியாகமம் 12:13 நீங்க வாசிக்கலாம். If you read Genesis chapter 12 and 13, you will discover that Abraham carried excess baggage. Abraham carried an excess baggage in Lot. தேவையில்லாத நபரை சேர்த்துக்கொண்டு நம்முடைய கூட்டணியிலே வைத்துக் கொள்வது நமக்கு அது பெரிய பின்னடைவு. தேவன் இந்த கடைசி காலத்தில் நிறைய காரியங்களை செய்ய விரும்புகிறார். அதற்காக ஆட்களை தேடுகிறார். ஆனால் சிலர் சரியில்லாத சகவாசத்தினாலே, ராங் கம்பெனி இருக்கிறதுனால, சேர வேண்டிய ஆட்களோடு சேராததுனால, சேரக்கூடாத ஆட்களோடு சேருகிறதுனால அவர்கள் தேவனுடைய நோக்கத்திலே பங்கெடுக்க முடியவில்லை. பயப்படுகிறவர்களை உன்னை விட்டு விலக்கு என்று ஆண்டவர் கிதியோனிடத்திலே சொன்னார். ஆள் கம்மியானாலும் பரவாயில்லப்பா, இந்த மாதிரி தேவையில்லாத உணர்வுகளோடு இருக்கிறவர்களை யுத்தத்திற்கு கொண்டு போகக்கூடாது. நான் வலியுறுத்துகிறேன். யாரோடு பேசுகிறீர்கள்? யாரோடு பழகுகிறீர்கள்? யார் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றா? Who is influencing you? யாரு உங்களை சில தீர்மானங்களை எடுப்பதற்கு தூண்டுகிறார்கள்? உங்க வாழ்க்கையில யாருடைய சொல்லை நீங்கள் கேட்கிறீர்கள்? ஆவிக்குரிய ஆண்டவருடைய சித்தத்தை
நீங்கள் நிறைவேற்றுவதற்கு உதவி செய்கிற பக்குவமுள்ள நபர்களா, அல்லது உலக சிநேகமும் தேவனுக்கு பகையா இருக்கிற காரியங்களையும் வேல்யூவாக கொண்டிருக்கிற மக்கள்? நீங்கள் ஒருவேளை அப்படிப்பட்டதான குணமுடையவர்களாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட குணமுடைய மக்களோடு நீங்கள் சேரும் போது பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் என்ற ஒரு முற்போக்கான பழமொழி. ஆனால் அதனுடைய எதிர்மறையை பார்த்தால் மிகவும் மோசமாக இருக்கும். கன்றோடு சேர்ந்த அல்லது பன்றியோடு சேர்ந்த கன்றும் மலம் திங்கும் என்று தமிழ்ல இன்னொரு பழமொழியும் இருக்கிறது. People with whom we hang out do influence us, whether you know it or not. நீங்கள் யாரோடு அதிகம் சேருகிறீர்கள், பழகுகிறீர்கள். Show me your friend and I will tell you who you are. ஆங்கில வழக்கச் சொல், ஆங்கில பழமொழி. உன்னுடைய நண்பன் யார் என்று காட்டு, நான் உன்னை யார் என்று சொல்லிவிடுகிறேன். நீங்கள் ஒரு ஆரோக்கியமான இன்ஃப்ளூயன்ஸாக மற்றவர்கள் வாழ்க்கையில இருங்க. அதே நேரத்தில் மற்றவர்கள் உங்களுக்கு அல்லது உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுகிற நபர்கள் யார் என்பதை பார்த்து கொள்ளுங்க. அவர்களுக்கு ரைட் வேல்யூஸ் இருக்கிறதா, காட் ஆனரிங் வேல்யூஸ் இருக்கிறதா, காட் பிளீசிங் ஆட்டிடியூட் இருக்கிறதா? இதெல்லாம் தொத்து வியாதி மாதிரி நம்ம மற்றவர்களோடு கூட some of the character traits that we develop are contagious. யாருக்காவது அந்த கெட்ட பழக்கங்கள் சுபாவங்கள் இருக்கிறவர்களோடு சேரும் பொழுது you tend to smell similar, you tend to take on some of their unhealthy attitudes. அவர்களுக்கு இருக்கிற ஆரோக்கியமற்ற மனப்பான்மைகளை உங்களுக்குள்ளேயும் நீங்கள் எடுத்துக்கொள்கிறவர்களாக இருப்பீர்கள். உங்களை பின்னடைவுக்குள் கொண்டு போகச் செய்கிற அல்லது உங்களை முன்னேற விடாமல் தடை செய்கிற, தேவனுடைய நோக்கத்திலே அடுத்த நிலைக்கு நீங்கள் போக முடியாதபடிக்கு உங்களை தேக்கி வைக்கிற அல்லது கீழே இழுக்கிற சக்திகள் என்ன? எந்தெந்த காரியங்களில் நான் கவனமாக இருக்க வேண்டும் என்ற கேள்வியை வாழ்க்கையின் முக்கியமான திருப்புமுனை வேளைகளில கேட்டுக்கொள்வது, நம்மை நாமே ஞாபகப்படுத்திக் கொள்வது மிக மிக முக்கியம். நாம் வாழுகிற காலம் மிக முக்கியமான காலம். தேவன் தனக்கென்று ஒரு கூட்டத்தை சேர்த்து கொண்டிருக்கிற ஒரு காலம். அவர் செய்ய விரும்புகிற பல காரியங்களை பூமியிலே செய்ய விரும்புகிற ஒரு காலம். ஆண்டவருடைய வருகைக்கு முன்னதாக ஒரு மாபெரும் ஒரு அசைவு தேசங்களிலே ஏற்பட போகிறது. உலகம் ஒரு மெத்தன போக்கல, உலகம் ஒரு பொல்லாத வழியில போய்கொண்டிருக்கிற வேளையில, உலகத்துல பல மோசமான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிற வேளையில, அழிவுகள் பெருகிக் கொண்டிருக்கிற, இயற்கை சீற்றங்கள் பெருகிக் கொண்டிருக்கிற, யுத்தங்கள் பெருகிக் கொண்டிருக்கிற, நெறியற்ற காரியங்கள் வாழ்க்கையில மனிதர்களுடைய வாழ்க்கையில பெருகிக் கொண்டிருக்கிற, ஸ்டாண்டர்டு லோவர் ஆகி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் தேவன் தனக்கென்று ஒரு உண்மையான ஒரு மீதியான கூட்டத்தை எழுப்பிக் கொண்டு இருக்கிறார். God is raising. கர்த்தர் எழுப்புகிறார். ஆமென். வேகமாக சில கிரியைகளை செய்ய விரும்புகிறார். துரிதமாக சில காரியங்களை செய்ய விரும்புகிறார். வேகமாக சில காரியங்களை செய்ய விரும்புகிறார். அதற்காக ஆட்களை தேடுகிறார். அடுத்த நிலைக்கு போக வேண்டுமா சகோதரனே? அடுத்த நிலைக்கு போக வேண்டுமா சகோதரியே? அடுத்த நிலைக்கு போக வேண்டுமா தம்பி? அடுத்த நிலைக்கு போக வேண்டுமா ஊழியர்களே? Have you set a trap for yourself? உங்களை நீங்களே குழியிலே தள்ளிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில உங்களை நீங்களே பின்னடைவுக்குள் கொண்டு செல்லுகிற சூழ்நிலையிலே உங்களை வைத்திருக்கிறீர்களா? உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்க்க தேவன் உதவி செய்வாராக. What is holding you?
வாட் இஸ் ஹோல்டிங் யூ? உங்களை எது பின்னடைவிற்குள் கொண்டு செல்லுகிறது? வாட் இஸ் டேக்கிங் யூ பேக்? பிரியமானவர்களே, பைபிள்ல இருந்து உங்களோடு கூட ஒரு 8 காரியத்தை மிக வேகமாக, இதை ஒவ்வொன்றையும் விரிவாக பேசினால் நலமாக இருக்கும். ஒரு செய்தி தொடராக பேசினால் நலமாக இருக்கும். ஆனால் உங்களோடு கூட வேகமாக நான் சில காரியங்களை சொல்லுகிறேன். ஒவ்வொன்றையும் விரிவாக பேச முடியும். விழிப்புடன் கவனியுங்கள். அடுத்த நிலைக்கு போக வேண்டுமா? ஒரு புது வருடம் வருகிறதென்றால், ஒரு புது சீசன் வருகிறதென்றால், ஒரு புது வாய்ப்பு வருகிறதென்றால், ஆட்டோமேட்டிக்கா அது நடந்துடும் நினைக்காதீங்க. சம்டைம்ஸ் உங்க கண்ணு முன்னால இருக்கும், ஆனால் நீங்கள் அதை சுதந்திரிக்க முடியாது. நீங்கள் அதை பார்க்கலாம், அதற்குள்ளே பிரவேசிக்க முடியாது. மோசேக்கு ஆண்டவர் சொன்னார், you can see but you cannot enter. நீ பார்க்கலாம் promised land, ஆனால் நீ பிரவேசிப்பது இல்லை. கண்ணு முன்னால அப்படியே மிஸ் பண்ணுகிற காரியங்கள் உங்க வாழ்க்கையில வந்துடக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற முழு சுதந்திரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். God wants you to possess everything that He has in store. அவர் உங்களுக்காக வைத்திருக்கிற காரியங்களை முழுமையாக நீங்கள் சுதந்திரிக்க ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். ஆமென். சோ செய்தியை நன்றாக கவனியுங்கள், விழிப்புடன் கவனியுங்கள். Listen to this message very carefully. ஆண்டவர் தாவீதை ராஜாவாக்க விரும்புகிறார். சவுல் தன்னுடைய ஸ்தானத்தை இழந்து விட்டான். கவனிங்க, 1 சாமுவேல் 16 அதிகாரம் 1 வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, தீர்க்கதரிசியை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? அதாவது சாமுவேல் தீர்க்கதரிசி தான் சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினான். இப்பொழுது தீர்க்கதரிசனம் சொல்ல வேண்டியது இருக்கிறது. அந்த சவுலினிடத்திலே போயிட்டு, நீ தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனபடியினாலே ராஜ்யபாரம் உன்னை விட்டு பிடுங்கப்படுகிறது. இப்பொழுது ஆண்டவர் தீர்க்கதரிசியாகிய சாமுவேலை பார்த்து அழைக்கிறார். சாமுவேல், prophet, move on. I am done with Saul. I am now moving away from Saul. சவுலை விட்டு நான் கடந்து போகிறேன். நான் அடுத்த நபரை அபிஷேகம் பண்ண வேண்டும். சாமுவேல், move on. ஆனால் கவனியுங்கள், ஆண்டவர் பார்த்து கேட்கிறார் சாமுவேல் தீர்க்கதரிசியே, நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? How long you will have an emotional attachment with someone that I have moved away from? அதாவது சவுல் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு நிலையில இருக்கும் பொழுது இன்னும் அந்த சவுலோடையே ஒரு அட்டாச்மெண்ட்ல இருக்கிறான். யாரு? தீர்க்கதரிசி. நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? இந்த துக்கம் சவுல் ராஜாவாக இருப்பதை தேவன் விரும்பாத ஒரு நேரத்தில் சவுலுக்காக துக்கித்துக் கொண்டிருக்கிறான்.
When God wants to do something new, Samuel is holding on to the old thing. தேவன் ஒரு புதிய காரியத்தை செய்ய விரும்புகிற வேளையில இன்னும் பழைய காரியத்தை பிடித்துக் கொண்டு இருக்கிறான். தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா, பெத்லகேமியனாகிய ஈசாயினிடத்திற்கு உன்னை அனுப்புவேன், அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். I have chosen a new man. I have chosen a new leader for Israel. Move on, move on, Samuel. இங்க பாருங்க, அடுத்த அசைன்மெண்ட்டுக்குள்ள போகிறதற்கு தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் தயங்குகிறான். God is saying move on, but Samuel is reluctant. ஆண்டவர் முன்னால போன்னு சொல்றாரு, நெக்ஸ்ட் காரியத்தை செய்ய போன்றாரு, ஆனால் இவனால போக முடியவில்லை. Sentimental attachment to the old can keep you from moving forward. ஆரோக்கியமற்ற உணர்விலே உள்ள ஒட்டுதல் உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போக விடாதபடிக்கு உங்களை பின்னடைய செய்யும். தேவனுடைய நோக்கத்துல தீர்க்கதரிசிதான் இவன் எந்த விதமான பாவமும் தனிப்பட்ட வாழ்க்கையிலே செய்யவில்லை, ஆனால் அடுத்த நிலைக்கு போகிறதற்கு அங்கே ரிலக்டன்ஸ் இருக்கிறது. Emotional attachment to the old can keep you from moving forward into the new things that God has. பாரம்பரியங்கள், traditions, previous move of God-ஐயே பிடித்துக் கொண்டிருக்கிறவர்கள் அடுத்த move of God-க்கு ஓப்பனா இருக்க மாட்டாங்க. இன்றைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா திருச்சபையில புது காரியங்களை ஆண்டவர் கொண்டு வரும் பொழுது யார் எதிர்க்கிறது தெரியுமா? அதுக்கு முந்தின மூவ்ல இருந்தவங்க தான் எதிர்ப்பாங்க. They get locked into one specific thing that God began. Our God keeps moving. Our God is a God of seasons. தேவன் காலங்களின் தேவன். அவர் கடந்து துரிதமாக முன்னேறி கொண்டு போகிற தேவன். அவர் புதிய காரியங்களை செய்கிற தேவன். புதிய காரியங்கள்லாம் ஆண்டவர் செய்யக்கூடாது, எப்பொழுதும் செய்தது போலதான் செய்யணும். இப்படிப்பட்ட அற்புதங்களை எல்லாம் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. பரிசேயர்கள் அப்படித்தான் இருந்தார்கள். They were holding on to the religious traditions of their times and they were not willing for the new. And Jesus did new things. இயேசு புது காரியங்களை செய்தார். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? எது உங்களை பின்னடைய செய்து கொண்டிருக்கிறது? எந்த தேவையில்லாத அட்டாச்மெண்ட், எந்த தேவையில்லாத உறவுகள், எந்த தேவையில்லாத நபர்கள் உங்க வாழ்க்கையில? உசியா ராஜா மரணம் அடையணும். உசியா ராஜா மரணம் அடைந்தா தான் ஏசாயா உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே ஆண்டவர் வீற்றிருக்கிறதை பார்க்கிறான். நீங்கள் ஆண்டவரை சிங்காசனத்திலே இருக்கிறதை பார்க்க கூடாதபடிக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கிற உசியா ராஜா யார்? Who is King Uzziah? நல்ல கவனிங்க. ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல in Isaiah chapter 6 நீங்க பாத்தீங்கன்னா ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்துல ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அப்ப மரணம் அடைஞ்ச வருஷத்துலதான் ஆண்டவரை சிங்காசனத்துல பாக்குறாரு ஏசாயா. அப்பனா ஏதோ ஒரு நபர் உங்க வாழ்க்கையில இடரலா இருக்கிறார்களோ, ஆண்டவரை சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறதை பார்க்க முடியாத அளவிற்கு யாரோ ஒருவர் உங்க வாழ்க்கையிலே குறுக்கிட்டு கொண்டு இருக்கிறார்களோ, தடையா இருக்கிறார்களோ,
யாரையோ ஐடலா வைத்திருக்கிறீர்களோ, கேன் யூ மூவ் அவே ஃப்ரம் தட்? சென்டிமெண்டல் அட்டாச்மெண்டா ஈசாக்கோட? ஆபிரகாமே, ரொம்ப வருஷம் கழித்து நான் கொடுத்த பிள்ளை, நீ அவனையே கொஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது, கொஞ்சம் அதிகமா பலிபீடத்துக்கு கொண்டு வா. ஆபிரகாமே, நான் உன்னைத்தானே அழைத்தேன், ஏன் லோத்தை கூட்டிக் கொண்டு போகிறாய்? உங்க வாழ்க்கையில உங்களை பின்னடைய செய்கிற காரியங்கள் என்ன? What is holding you back? God wants you to move to the next level in His purposes. பரிசேயர்கள் மத சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் ஏற்கனவே செய்து வந்த காரியங்களை, புதிய காரியங்களை செய்கிற தேவன் வாழ்க்கையிலே குறுக்கிடும் பொழுது அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவர்களாக இருந்தார்கள். ஆண்டவர் இயேசு அவர்களை கடினமாய் பேசினார் என்பதை நாம் அறிவோம். சவுலே, Samuele, God is wanting to do a new thing in your life. அங்க தேவன் நீங்க பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு? 1 சாமுவேல் 16 அதிகாரத்துல what is God saying? தீர்க்கதரிசியை பார்த்து, நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய், நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. I have a new assignment for you. உனக்காக நான் இன்னொரு வேலையை வைத்திருக்கிறேன். பெத்லகேமியனாகிய ஈசாயினிடத்திற்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். இப்ப ஆண்டவருடைய பேசினதுக்கு பிறகு என்ன ரியாக்ஷன் பாருங்க. அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே என்றான். ஓஹோ, கொன்று போடுவானே என்றான். இப்பொழுது பாருங்க, இன்னொரு உணர்வு வெளிப்படுகிறது. பயம், ஃபியர். பிரியமானவர்களே, நான் சொல்றேன் கவனிங்க. பயம் உங்களை முடக்கி போடும். Fear will cripple you. பயம் உங்களை முடக்கி போடும். ஆண்டவருடைய நெக்ஸ்ட் மூவ்க்குள்ள நீங்க போகிறதற்கு பயம் உங்களை முடக்கி போடும். Fear is an emotion that will cripple you, paralyze you from the purposes of God. எந்த பயத்தோடு இருக்கிறீர்கள், அந்த பயத்திலிருந்து விடுதலை பெறுங்கள். முதல்ல மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. The fear of man is a snare, the Bible says. நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே. People of God, listen. Learn to move with Him. Learn to move with God. நாற்பது நாள் உபவாசம் இருக்கார் இயேசு. நெக்ஸ்ட் சீசனுக்குள்ள போகிறதற்கு ப்ரிப்பரேஷன் வேணும்ல, வெயிட்டிங் அப்பான் த லார்ட் வேணும்ல, தேவ சமூகத்தில் காத்திருக்கிற அனுபவம் வேணும்ல. இயேசு தேவகுமாரன் மறுநாள் 12 சீஷர்களை தெரிந்து கொள்வதற்கு இரவெல்லாம் ஜெபித்தாரே. சிலுவைக்கு போகிறதற்கு முன்பதாக கெத்சமனேலே ஜெபித்தாரே. ஊழியத்துக்குள்ள வருவதற்கு முன்பதாக 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபித்தாரே.
நெக்ஸ்ட் லெவல் ப்ரிப்பரேஷன் எசென்ஷியல், அவசியம். பயம் உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போக விடாது. பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். Fear not. Take courage. Be strong. யாரு? ஆண்டவர் சொல்றாரு. யாரு கிட்ட? யோசுவா கிட்ட. புது சீசனுக்குள்ள போகிற யோசுவா, நீ இந்த பயம் என்ற உணர்வில் சிக்கிக் கொள்ளாத. நீ அடுத்த லெவலுக்கு போக முடியாது. கிதியோனே, பயப்படுறவங்களை கூட கூட்டிக்கிட்டு போகாத. பயப்படுகிற இஸ்ரவேல் ராணுவம் சவுலை இந்த இடத்துல கோலியாத்தை கொல்ல முடியவில்லை. Unable to kill Goliath. Why? Fear. Fear will make you weak. Fear will strip you of your strength. பயம் உங்களுடைய பலத்தை உரிந்து போடும், உங்களை பலவீனப்படுத்தும். Fear will cripple you, paralyze you, முடக்கி போடும். ஆண்டவர் நமக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கவில்லை, அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். புதிய சீசனுக்குள்ள நீங்க போகிறதற்கு, நெக்ஸ்ட் சீசனுக்குள்ள நீங்க போகிறதற்கு தேவையில்லாத சகவாசம், unhealthy attachment to traditions or to people or to the previous move of God, next move of Godக்கு தடை பண்ணுகிற காரியங்கள். நான் சொன்ன தெரியுமா, நிறைய எழுப்புதல்ல முந்தின எழுப்புதலை அனுபவித்தவர்கள் தான் அடுத்த நியூ மூவ் ஆஃப் காடுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ப்ராட்டஸ்டன்ட் மூவ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த ரிஃபர்மேஷன், அதுல முன்னோடியாக இருந்தவர்கள் தான், அதுல பங்கெடுத்தவர்கள் தான். ஆனால் அதுக்கப்புறம் பேப்டிஸ்ட் என்ற காரியம், இந்த ஞானஸ்தானத்தை கொடுத்த ஒரு காரியத்தை புரிந்து கொண்டவர்கள் அதை வலியுறுத்தும் பொழுது எதிர்ப்பு. குழந்தை ஞானஸ்தானம் கொடுத்தவர்கள், மூழ்கி ஞானஸ்தானம் கொடுக்கிற பேப்டிஸ்டுக்கு எதிர்ப்பு. அவர்களுக்கு பேப்டிஸ்ட் என்று பெயர் வைத்து அவர்களை ஏளனப்படுத்தி அவர்களோடு கூட சேரவில்லை. ப்ரீவியஸ் மூவ் ஆஃப் காட்ல இருந்த ப்ராட்டஸ்டன்ட் பீப்புள் தான் இல்ல. அதுக்கப்புறம் பாருங்க, அப்படியே அபிஷேகம் ஊற்றப்படுகிறது, பெந்தேகோஸ்தே என்று அவர்கள் மேல பேரை வச்சு அவர்களுக்கு அகேன்ஸ்டா இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 5-fold மினிஸ்ட்ரியை குறித்து வலியுறுத்தினவங்களை அவங்கள கிண்டலா பேசினாங்க. மூவ் ஆஃப் காட்ல இருக்கிறவங்க அபிஷேகம் பெற்றவர்கள். இப்ப ஆண்டவர் சில அற்புதங்களை செய்யும் பொழுது இந்த அற்புதம் நடக்கக்கூடாது, இது மாதிரி பைபிள்ல நடக்கல, ஆண்டவர் பைபிள்ல கொடுத்துட்டு சாகல, ஆண்டவர் உயிரோட தான் இருக்கிறாரு, ஆண்டவர் அற்புதத்தை எப்படியும் செய்வாரு, நீங்களும் நானும் சொல்ல முடியாது. பரிசேயர்களை போல இருக்கக்கூடாது. We should not be like Pharisees. Old traditions, old move of godly, don't get stagnant. Keep moving with the Lord. மூன்றாவது, முதலாவது ஆரோக்கியமற்ற இணைப்புகள், தொடர்புகள். அது ஒரு கான்செப்டோ, அது ஒரு நபரோ, ஒரு பர்சனோ, எதுவா இருந்தாலும். இரண்டாவது பயம். மூன்றாவது, நீங்கள் புது காரியத்தை நீங்கள் அனுபவிக்கணும்னா அற்புதத்திற்கு இடம் அளிக்கணும். Make room for the miraculous. இவருங்க கிமு கிபி என்று சரித்திரத்தை இரண்டாக பிரிக்கிற ஒரு சம்பவம். இயேசுவினுடைய பிறப்பு, ஒரு புது உடன்படிக்கை மனுக்குலத்தோடு கூட தேவன் செய்ய போகிறார். அந்த ஒரு சீசனுக்குள்ள நுழைய போகிறோம். இயேசு பூமியிலே பிறக்க வேண்டும். அதற்கு மரியாளிடத்திலே வந்து தேவதூதன் பேசுகிறான். என்ன பேசுகிறான்? அம்மா, உன்னுடைய கற்பம் தேவை தேவனுக்கு, உன்னுடைய கருப்பை தேவை தேவனுக்கு. எதற்கு? ஒரு அற்புதம் செய்ய,
ஐயோ அது எப்படி, அது என் கற்பப்பையில ஒரு ஜீவன் உண்டாகணும்னா அதற்கு ஒரு வழிமுறை இருக்கிறதே, அதற்கு ஒரு விதி இருக்கிறதே என்று இவள் பேசுகிறாள். இங்க பாருங்க, when you are not willing to be open to the miraculous. எனக்கு புரியல தேவதூதனே, நீ சொல்றது புரியல. பரிசுத்தாவியானவர் உன்மேல் நிழலாடுவார். எனக்கு அது புரியல சார், வேண்டாம் சார் அப்படின்னு மேரி சொல்லியிருந்தா கட்டாயப்படுத்தி ஆண்டவர் எதையும் செய்வதில்லை. Be unto me. எனக்கு இது ஆகட்டும், எனக்கு புரியல, பட் ஐ அக்செப்ட். லூக்கா 1ஆம் அதிகாரம், இது எப்படியாகும் என்ற கேள்வி இருந்தாலும் உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. Be it unto me according to your word. Be it unto me according to your word. I don't understand. I will give room for the miracle. என் வாழ்க்கையில அற்புதம் நடக்கிறதுக்கு இடம் அளிக்கிறேன். இங்க பாருங்க, இன்கீப்பர், சத்திரக்காரன், அந்த இயேசு பிறப்பதற்கு இடம் கேட்ட பொழுது அவன் இடம் கொடுக்கல. அவன் மட்டும் இடத்தை கொடுத்திருந்தான்னா இன்னைக்கு மில்லியன்ஸ் ஒவ்வொரு மாதமும் போயிட்டு அந்த இடத்தை பார்த்திருப்பாங்க. ஆனா ஒரு மாட்டு கொட்டகை. சொல்றது புரியுதா? The innkeeper refused to give space for the miracle, but Mary gave space for the miracle. நீங்க அற்புதத்திற்கு இடம் அளிக்கிறீர்களா? நெக்ஸ்ட் சீசனுக்குள்ள போகணுமா? உங்கள் மூலமா உலகம் நெக்ஸ்ட் சீசனுக்குள்ள போகணுமா? உங்கள் மூலமா ஊழியர் நெக்ஸ்ட் சீசனுக்குள்ள போகணுமா? உங்கள் மூலமா உங்க குடும்பம் நெக்ஸ்ட் சீசனுக்குள்ள போகணுமா? உங்க மூலமா உங்க தேசம் நெக்ஸ்ட் சீசனுக்குள்ள போகணுமா? இயேசு மரியாளுடைய வயிற்றிலே பிறப்பதற்கு மரியாள் அனுமதி கொடுத்த பொழுது நியூ கவனன்ட் உண்டாகிறதற்கு அவள் இடம் அளித்தாள். புரியல, ஆனால் இடம் அளித்தாள். Give room for the miracles in your life. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்துல ஒரு ஸ்திரீ தீர்க்கதரிசிக்கென்று ஒரு அறையை கட்டினாள். வீட்டு மாடியில she made room for miracle. ஆமென். அவளுக்கு ஒரு பிள்ளை பிறந்தது. அவளுடைய பிள்ளை மரித்த பிறகு உயிரோடு அந்த பிள்ளை எழுந்தது. நான் சொல்றதெல்லாம் புரியுதா உங்களுக்கு? she made room for miracle. அற்புதத்திற்கு இடம் அளிக்கணும். வாழ்க்கையில பயத்தை புறம்பே தள்ளணும். ஆமென். விசுவாசத்துல எழணும். தேவையில்லாத சகவாசத்தை விட்டு வெளியில வரணும். ஆமென். அற்புதத்திற்கு இடம் அளிங்க. Make room for miracles. Allow God to do the supernatural. Vision 2030 என்ற ஒரு தரிசனத்துல நான் ரொம்ப ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறப்பா, அற்புதத்தை செய்யுங்க. மனிதனால கன்சீவ் பண்ண முடியாத காரியத்தை ஆண்டவரே மரியாள் கன்சீவ் பண்ணினாலே, அதுபோல ஆண்டவரே நாங்க ஏதாகிலும் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இதை ட்ரீம் பண்ணுகிற நாங்க ஆண்டவரே கன்சீவ் பண்ணணும். Holy Spirit, drop that seed in the womb of our spirit. எங்கள் ஆவியிலே இருக்கிற கருவில ஆண்டவரே அந்த வித்தை நீர் வைத்து விடுவீராக. ஒரு அற்புதம் பிறப்பதாக. சொல்றது புரியுதா? அல்லேலூயா. நிறைய அப்படியே எலாபரேட் பண்ணிக்கிட்டே போகலாம். அடுத்தது பாவம். நம்பர் 4, sin. ஆயி பட்டணத்துல அங்கே ஆண்டவர் அதை வைத்துக் கொள்ளக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது அதை வைத்துக் கொண்டார்கள். அங்கே தோல்வியை தழுவினார்கள். ஆகான் என்ற ஒரு மனிதனுடைய பாவத்தின் நிமித்தம். உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு விட்டுவிட்டால் இரக்கத்தை பெறுவீர்கள்.
அங்க பாருங்க, அந்த இஸ்ரவேல் மக்களுடைய அந்த காரியம், அந்த பாளையம் முன்னுக்கு போக முடியவில்லை. மீரியாமுடைய பாவத்தின் நிமித்தம் அங்கே பாளையம் முன்னேற முடியவில்லை. The camp is not able to move forward because of the sin. பாவம் உங்களை முன்னேறக்கூடாதபடிக்கு, உங்களை அடுத்த நிலை கொண்டு போக விடாதபடிக்கு, உபாகமம் 28 படிச்சு பாருங்க, கற்பனைகளை கை கொண்டால் நீங்கள் அடுத்த நிலைக்கு போவீங்க, இப்படி ஆசீர்வதிக்கப்படுவீங்க. உபாகமம் 28 ஆசீர்வாதங்கள். இதெல்லாம் கீழ்ப்படியாவிட்டால் இந்த விதமான சாபங்கள் எல்லாம் வரும், பிளெஸிங் வராது. ஏசாயா 54:2-3, ஆண்டவர் தம்முடைய முகத்தை திருப்பி கொண்டார். நம்முடைய பாவங்கள் தான் என்ன பண்ணது? ஆண்டவருடைய முகத்தை திருப்பிக் கொள்ள செய்கிறது என்று வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59:2, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. 54ஆம் அதிகாரம் பாருங்க, என்னது? உன்னுடைய எல்லைகள் பெரிதாகும்படி, அந்த கான்டெக்ஸ்ட்ல வருது பாருங்க. முன்னேற முடியாதபடிக்கு, என்லார்ஜ் பண்ண முடியாதபடிக்கு, எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாதபடிக்கு தடை செய்கிறதான காரியம் பாவம், கீழ்ப்படியாமை, தேவனுடைய வழிகளுக்கு விட்டு கொடுக்காத, தேவனுடைய நினைவுகளுக்கு தங்களை விட்டு கொடுக்காத காரியங்கள், sin, unhealthy attachment to the old, fear, பயம், அற்புதத்திற்கு இடமளிக்க மறுக்கிறது, ஸ்டீரியோடைப்டு திங்கிங், ட்ரெடிஷனல் திங்கிங், ப்ரீகன்சீவ்டு மைண்ட் செட். 4வது பாவம். 5வதாக அன்ஃபேத்ஃபுல்னஸ், உண்மையற்ற நிலை. நிறைய இதெல்லாம் தனித்தனியா பேச முடியும், நான் ரஷ் பண்றேன். ஆனா உங்களுக்கு நெக்ஸ்ட் சீசனுக்கு போகிறதற்கு ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகள் இது நிறைய பேருக்கு ப்ரொஃபெட்டிக்கா வந்து கொண்டிருக்கிறது. தீர்க்க தரிசனமாக இந்த வார்த்தை வருகிறது, உங்களை அது அசைக்கிறது, நீங்கள் யோசிக்கிறீர்கள், உங்களுடைய சிந்தையை அது கிளறி விடுகிறது. இட் இஸ் ப்ரோவோக்கிங் யுவர் மைண்ட் and you know that you have to change. நீங்க மாறணும் என்பதை ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். unfaithfulness, உண்மையற்ற நிலை. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறோம்னா அநேகத்துமே அதிகாரி வைப்பார்னு சொல்லி இருக்குது. இங்க பாருங்க, கொஞ்சத்துல உண்மையா இருந்தா தான் அநேகத்துமே அதிகாரியா இருக்க முடியும். நெக்ஸ்ட் லெவல் போகணுமா, நீங்க ஃபேத்ஃபுல்னஸ் இருக்கணும். அன்ஃபேத்ஃபுல்னஸ், லூக்கா 16ஆம் அதிகாரம் 10-12 வசனங்கள். அன்ஃபேத்ஃபுல்னஸ் can be an impediment for your increase and growth. உன்னுடைய வளர்ச்சிக்கு தடையாய் உன்னுடைய உண்மையற்ற நிலை இருக்க முடியும். உன்னை அடுத்த நிலைக்கு போக விடாதபடிக்கு உன்னை இழுக்கிற காரியங்கள் உன்னுடைய உண்மையற்ற காரியமா? கொஞ்சத்திலே உண்மையா இருக்கிறவனை கர்த்தர் அநேகத்தின் அதிகாரியாக வைப்பார். மரண பரியந்தம் உண்மையாயிரு என்று நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்திலே வாசிக்கலாம். உண்மையுள்ள மனுஷனிடத்துல ஒப்புவி என்று வாசிக்கிறோம். யார்கிட்ட ஆண்டவர் ஒப்புவிப்பார்? உண்மையுள்ள மனுஷனிடத்துல. யாத்திராகமம் 18ஆம் அதிகாரத்துல 4 விதமான தகுதி. 50 பேருக்கு அதிபதி, 100 பேருக்கு அதிபதி, 10 பேருக்கு அதிபதி. அந்த லீடர்ஷிப் ரோல்ல ஜெத்ரோ சொல்ற காரியம் என்ன தெரியுமா? உண்மையுள்ள மனுஷனிடத்துல ஒப்புவி. 2 தீமோத்தேயு 2:2 பவுல் சொல்லுகிறார், உண்மையுள்ள மனுஷனிடத்துல ஒப்புவி. உண்மையுள்ளவன் என்று எண்ணி நான் இந்த ஊழியத்தை உன்னிடத்துல ஒப்புவித்தேன். கர்த்தர் யார் இடத்துல ஒப்புவிப்பார்? ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுப்பார். நெக்ஸ்ட் சீசனுக்குள்ள போக விடுவாரு. உண்மையற்ற நிலை உங்களை பின்னடைய செய்யும். தாவீது அப்பாவுடைய ஆடை, ஒரு சிங்கத்தை, ஒரு கரடிய என்ன பண்றான்? அவன் ஆடுகளை பாதுகாக்கிறதுக்கு சிங்கத்து கூட போய் சண்டை போடுறான், கரடியோட போய் சண்டை போடுறான். யாரும் பார்க்கல, யாரும் கைத்தட்டல, யாரும் பாராட்டல. அப்பாவுக்கு கூட தெரியுமான்னு தெரியாது. அப்படி உண்மையா இருந்தால் தர்மா மறைந்திருந்த இடத்துல கர்த்தர் உயர்த்தினாரா இல்லையா? எல்லாரும் பார்க்கிற அளவுக்கு, ராஜா பார்க்கிற அளவுக்கு, ஒரு ராணுவம் பார்க்கிற அளவுக்கு கோலியாத்தை அடிக்க வச்சாரே.
ஃபெய்த்ஃபுல்னஸ். இருதயத்தின் உண்மையின்படியும் கைகளின் திறமையின்படியும் ஆடுகளை மேய்த்தான் என்று சங்கீதம் 78-72 வாசிக்கிறோம். ஆமென். அடுத்து 6வது, நம்பர் 4, நம்பர் 5, 5வதாக தவறான உள்நோக்கம், ராங் மோட்டிவ். உங்க இருதயம் சரியில்லைன்னா நீங்க அடுத்த நிலைக்கு போக முடியாது. உங்களுடைய தீய நோக்கம் பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. இங்க பாருங்க, உள்ள இருதயத்தின் கண்டிஷன். எதுக்காக எதை செய்தாலும் செய்கிறீர்கள்? வாட் இஸ் யுவர் மோட்டிவ்? ஆண்டவர் பார்க்கிறார் இருதயத்தை, மனிதர்கள் பார்க்க மாட்டார்கள். நீங்க தந்திரமோ பல காரியங்களை செய்யலாம் பிரியமானவர்களே, அப்படியே சூழ்ச்சி பண்ணலாம், அப்படியே கன்னிங்கா நீங்க ஸ்ட்ராட்டஜி போட்டு ஒர்க் பண்ணலாம், நீங்க ஆளை கவுத்துறதற்கு நீங்க என்னமெல்லாம் ஸ்கீம் போடலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்ல. சொல்றது புரியுதா? ராங் மோட்டிவ். எனக்கு ஒரு பிள்ளை வேணும், பிள்ளை வேணும், பிள்ளை வேணும்னு அண்ணாள் துடிக்கிறா, அழுவுறா, பிடிவாத அழுகை. ஏன்? சக்களத்தி சண்டையில ஜெயிக்கணும். She wants to be one up or at least at par with the counterpart, with the competitor. பிரியமானவர்களே கவனிங்க, உங்களுக்கு தேவன் கொடுக்க விரும்புகிற காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்க நோக்கத்தை சுத்திகரிங்க, உங்க உள்ளத்தை சுத்திகரிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா உங்க இருதயம் பியூரா இருக்கணும். அவ மனங்கசந்து தேவ சமூகத்தில் போய் அழுது, ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளை இருக்குன்னு நான் யார்கிட்டையுமே மார்த்தட்டிக்கிறதுக்காக பிள்ளை வேண்டாம், எனக்கு ஒரு பிள்ளை கொடுத்தா உமக்கு கொடுப்பேன்னு சொன்னா. தன்னுடைய ஆண்டவர் தேசிய அளவு செய்ய விரும்புகிற இடத்துல பர்சனல் கோல் ஒன்று போட பார்த்தா பாருங்க. அவ when God is trying to use you for the nation, are you trying to score a personal goal? God will sideline you or he will delay the work that he wants to do through you. He must do something in you before he can do something through you. உங்களுக்குள்ள சில காரியங்களை செய்யணும். அவர் உங்கள் மூலமா செய்கிறதற்கு முன்பதாக நீங்களே தடையாக இருக்கிறீர்களோ, உங்களுடைய உள்நோக்கம் சரியில்லையோ, கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார். சகோதரனே, கரெக்ட் பண்ணிக்கொள். நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதற்கு சூழ்நிலையை குறை சொல்லாத, உன்னை நீயே ஆராய்ந்து பார். ராங் மோட்டிவ்ஸ். ஆமென். ஆண்டவர் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர். தவறான உள்நோக்கங்களை தேவன் ஆசீர்வதிப்பதில்லை. 7வதாக, முதலாவது என்ன சொன்னேன்? தேவையற்ற சகவாசம், தேவையற்ற பாரம்பரியம். ஆண்டவர் நெக்ஸ்ட் காரியத்துக்குள்ள போகும் பொழுது நீங்கள் பழைய காரியத்தை பிடித்துக் கொண்டிருக்கிற நிலை. 2வது என்னது? பயம். 3வது என்னது? அற்புதத்திற்கு இடமளிக்காத நிலை. 4வது என்னது? பாவம். 5வது என்ன? உண்மையற்ற நிலை. 6வது என்ன? தீய நோக்கம், தவறான உள்நோக்கம். 7வதாக நாம் ஆயத்தமாக இல்லாத நிலை, அவர் அன்பிரிப்பேர்ட்னஸ். பிரியமானவர்கள், நான் சொல்றதை கவனிங்க. ஆண்டவர் ஒரு மனுஷன் ஆயத்தப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் வழியை திறப்பார். 1ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அந்த 120 பேரை ஆயத்தப்படுத்துறார் அவர் சமூகத்தில். 2ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் பவுல கர்த்தர் சந்திக்கிறார், சவுலை சந்திக்கிறார். ரெடி ஆயிட்டான். யாரு? அப்போஸ்தலன், புறஜாதியா இருக்கு. ஆனா 10ஆம் அதிகாரத்தில் தான் வாசல் திறக்கிறாரு. பேதுரு கொர்நேலி வீட்டுக்கு போயிட்டு. இங்க பாருங்க, புறஜாதியாருக்கு அப்போஸ்தலன் யாரு? பவுல். ஆனா அவன் 9ஆம் அதிகாரத்தில் ரட்சிக்கப்படுறான். 10ஆம் அதிகாரத்தில் தான் புறஜாதியாருக்குள்ள ஊழியம் செய்கிற டோர் ஓப்பன் ஆகாது. God prepares the man and then he opens the door. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் இறுதியில் மக்கள் கதறுகிறார்கள், தலைவர் வேணும், பெருமூச்சு விடுகிறார்கள். கர்த்தர் மோசே அழைக்கிறார். மோசே 40 வருஷம் அவன் ரெடி ஆயிட்டான். கர்த்தர் அவனை அழைக்கிறார். God prepares the man and then opens the door. Are you unprepared? நீங்க இங்க பாருங்க, யூதேயா வனாந்திரத்துல யோவான் ஸ்நானகர் எத்தனை வருஷம் ஆயத்தப்பட்டாரு? தாழ்த்துங்க உங்களை, ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ்க்கு உங்களை விட்டு கொடுங்க. விலைக்கிரயத்தை செலுத்த ஆயத்தப்படுங்க. உங்களை ஒழுக்கத்திற்குள்ள கொண்டு வர நெக்ஸ்ட் ஃபேஸுக்குள்ள போறதற்கு ஆயத்தப்படுங்க.
ஆயத்தம் இல்லாம நீங்க அவனுக்கு கிடைக்குது, இவனுக்கு கிடைக்குது, எனக்கு கிடைக்கல. நிறைய பேசலாம் இந்த காரியத்துல. 7வது காரியம் நம்முடைய ஆயத்தமில்லாத நிலை. இங்க பாருங்க, ஒரு சப்ஜெக்ட் ஒன்று அவனை ஆயத்தப்படுத்தினா, உட்காந்து ஸ்டடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணா ஆண்டவர் அதற்கு வழியை திறப்பார். நிறைய எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். ப்ரிப்பேர். பாஸ்டர் சொல்றேன், தேவ சமூகத்தில் காத்திருந்து செய்தியை பெற்றுக்கொள்ளுங்க, கர்த்தர் வாசலை திறப்பார். ஆன்லைன்ல இப்ப 4 வருஷமா டீச் பண்ண ஆண்டவர் கிருபை கொடுக்கிறாரு. ஏன் தெரியுமா? நான் கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷமாவே ரெகுலர் ஸ்டடியில இருந்ததுனால ஐ ஹேவ் மெட்டீரியல்ஸ். preparedness will open the door. 8வதாக lack of mentors, சரியான குருக்கள் இல்லாத நிலை. இங்க பாருங்க, we all need human instruments over our life. இங்க பாருங்க, தீமோத்தேயுவை யாரு அழைச்சது? ஆண்டவர், ரைட்டு. பட் யாரு அவனுக்கு அந்த டோர் ஓபன் பண்ணது? யாரு? பவுல். லிஸ்திராவில் அங்க பார்த்தான், this young man has the potential. கூட கூட்டிக்கிட்டான். பவுலை போய் யாரு கூப்பிட்டது? பர்னபா. ஜான் மார்க்க பிறகு பிரயோஜனம் உள்ளவனா மாற்றினது யாரு? பர்னபா. இங்க பாருங்க, we all need good mentors who can open doors which you cannot open for yourself. உங்களுக்கு நீங்களே திறக்க முடியாத சில வாசல்களை உங்களுக்காக கர்த்தர் கொடுத்ததான குருமார்கள், ஆவிக்குரிய தகப்பன்மார்கள், mentors have this unique ability to open doors for you. Timothy became who he was because of Paul. Mentors can challenge the status quo. எஸ்தர், நீ மௌனமா இருந்தால் ரட்சிப்பு வேறு வழியா வருமா? நீ இதுக்காக தான் தெரிந்து கொள்ளப்பட்ட, நீ இப்ப காம்ப்ரமைஸ் பண்ணாத. அப்படி உங்களிடத்துல பேசக்கூடிய மொர்தெகாய்கள் தேவை, அடுத்த லெவலுக்கு உங்களை புஷ் பண்றதுக்கு. இருக்கீங்களா? 8 காரியங்கள் முடிந்து விட்டது. இன்னொரு காரியம் சேர்த்துக்கொள்ளலாம். 9வது அன்கிரேட்ஃபுல்னஸ், நன்றி கெட்ட நிலை. எப்பொழுதும் முறுமுறுத்துக் கொண்டிருக்கிறது. தேங்க்ஸ் கிவிங் ஹார்ட் கிடையாது. லூக்கா 17ஆம் அதிகாரத்துல அந்த ஒரு குஷ்டரோகி வந்து நன்றி செலுத்தினான். நன்றி செலுத்தினான். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. மற்றவர்கள் எல்லாம் சுகம் மட்டும் தான் பெற்றுக்கொண்டாங்க. இவன் இன்னொரு வார்த்தையை பெற்றுக்கொள்றான் இயேசு கிட்ட. Your faith has made you whole. It's one thing to be healed, it's another thing to be made whole. But that second level blessing comes only when you are grateful for the first one. 9 பேர் சுகம் மட்டும் தான் பெற்றுக்கொண்டாங்க. ஆனா முழுமையடைந்தவன் யாரு? Your faith has made you whole. இவங்கள்ட்ட தான் சொன்னார். யார்? இந்த ஒருத்தன் தான் சொன்னார் ஆண்டவர் இயேசு. லூக்கா 17:11-19 படிச்சு பாருங்க, நேரம் இல்லை. அன்கிரேட்ஃபுல்னஸ். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-5 படித்து பாருங்க. 19 நெறியற்ற குணம் கடைசி காலத்துல உள்ள, அதுல பாருங்க, நன்றி கெட்டவர்கள் இருப்பாங்களாம், உண்மையற்றவர்கள் இருப்பாங்களாம். இதுல இருக்கிற காரியங்கள் எல்லாம் நிறைய அதுல பாப்பீங்க, நெகட்டிவ் ட்ரைட்ஸ். அது உங்களை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகாது. இவர்களை விட்டு நீ விலகு தீமோத்தேயுவே. ஆமென். நெக்ஸ்ட் லெவல் போக விரும்புகிற கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த காரியத்துல கவனமா இருங்க. உங்களுக்கு பிராக்டிக்கலா, பிப்ளிக்கலா, ப்ரொஃபெட்டிக்கா இந்த சேலஞ்ச் வந்திருக்கிறது. தீர்க்க தரிசனமா, வேத அடிப்படையில், நடைமுறை ஆலோசனையோடு உங்களுக்கு இந்த சவால் வந்திருக்கிறது. நல்லா விட்டு கொடுத்துட்டீங்களா? ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? கர்த்தர் நம்மோடு கூட பேசினார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நல்ல தகப்பனே, எங்களோடு கூட நீர் பேசின வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். லார்ட், தேங்க்யூ. எங்களோடு கூட பேசின வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போக விரும்புகிறீர், நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக விரும்புகிறீர். உம்முடைய நோக்கத்துல, உம்முடைய திட்டத்துல, உம்முடைய பிளான் அண்ட் பர்பஸ்ல ஆண்டவரே நாங்கள் எங்களை விட்டு கொடுக்கிறோம். இந்த நெகட்டிவ் கேரக்டர் ட்ரைட்ஸ் என்னங்கிறத அடையாளம் காட்டி கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் அதிலிருந்து எங்களை விலக்கிக் கொள்ள, சரியான நிலையில எங்களை வைத்துக் கொள்ள எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்.
கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக. தொடர்ந்து ஆவியானவர் இடைபடுவீராக. தொடர்ந்து எங்களோடு கூட இந்த வசன விதை ஆண்டவரை கிரியை செய்வதாக. நாங்கள் மாறுகிற வரை எங்களை விடாமல் இது எங்களை அலைக்கழிப்பதாக. நாங்கள் மாறியே ஆகணும் என்ற ஒரு நிலைக்கு வர எங்களோடு கூட இடைப்படுவீராக. ஆவியானவரை உமக்கு அனுமதி கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல ஆண்டவரே, நீர் பேசின இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். அடியனையும் அர்ப்பணிக்கிறேன், தாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தடைகளை எடுத்து போடுங்கள், ஆயத்தப்படுங்கள். நெக்ஸ்ட் லெவலுக்குள்ள கர்த்தருக்குள் நீங்கள் முன்னேறுங்கள். ஆமென். நாம் வளர வேண்டும், முன்னேற வேண்டும், புரோகிரஸ் பண்ண வேண்டும், லக்கை நோக்கி பிரயாணிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் திரட்சியை தருவார். ஆமென். எசாயா 58:11 என்று நினைக்கிறேன். I will guide thee continually. நித்தமும் நடத்துவேன். மகா வறட்சியான காலத்துல நீரூற்றான இடத்திற்கு உன்னை கொண்டு வருவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த பாடலை பாடுவோம். அப்பொழுது கர்த்தருக்கு நம்முடைய காணிக்கைகளை செலுத்தலாம். தொடர்ந்து துதிசை மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்துவார். மகா வறட்சி திரட்சியை தருகிற தேவன். சேர்ந்து பாடுவோம், மக்கரங்களை தட்டி. ஆமென். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மா வறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மா வறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நீவச் சொல்லி நடு நின்று நீக்கி. நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நீவச் சொல்லி நடு நின்று நீக்கி. கிருபையிலும் மதிலை முனிவார். உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். கிருபையிலும் மதிலை அணிவார். உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். அவர் சொல்லி நடக்காதது ஏது? அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் பாட செய்கிற தேவன். ஆமென். அவர் சொன்ன நிச்சயம் செய்வார். நம்புவது கர்த்தராலே வாய்க்கும். ஆமென். அவர் சொல்லி நடக்காததேது? அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காததேது? அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் பாட செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் பாட செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர்
மாட்டார். நம் சபைதனையே கைவிட மாட்டார். உங்கள் ஊழியத்தை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். உன் தலைமுறையை கைவிட மாட்டார். உன் பிள்ளைகளை கைவிட மாட்டார். Praise the Lord. ஆண்டவர் நாம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணி முடிச்சிடலாமா? தகப்பனே, எங்களோடு இடைப்பட்டதற்காக, பேசினதற்காக ஸ்தோத்திரம். எங்களை உம்முடைய அன்பு கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த காலை ஆராதனையில நீர் எழுந்தருளி எங்களை ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த வாரம் முழுவதும் நாங்கள் உம்முடைய வழிநடத்துதலை உணர, ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் எங்களுடைய வாழ்க்கையில முன்னேறுவதற்கு வேண்டிய ஆலோசனைகளை கொடுத்ததற்காகவும் ஸ்தோத்திரம். இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, ஆவியானவர் சிநேகம், காவல், வழிநடத்துதல் எங்கள் யாவரோடும் கூட இன்றும் என்று சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமென். Thank you. God bless you.